தர்மலா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சீத்தப்பரப்பநல்லூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட வெள்ளாளங்குளம் கிராமத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தகராறில் ஒரு பெண் உள்பட 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் இரவோடு இரவாக தீவிர விசாரணை மேற்கொண்டு 4 பேரை தற்போது கைதும் செய்துள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாநகரத்தின் அபிஷேகப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் துரித உணவகத்திற்கு நேற்று இரவு சிலர் உணவருந்த சென்றுள்ளனர். அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த அந்த கடையை நடத்தி வந்த நபர்களுக்கும் உணவருந்த வந்த நபர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உணவருந்த வந்த நபர்கள் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பி சென்ற போது இந்த வெள்ளாளங்குளம் பகுதியில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறி தெருவில் மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே அந்த வாய் தகராறு கைகலப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து அரிவாள் வெட்டு சம்பவமும் நடந்துள்ளது. இதில் ஏற்பட்ட மோதலில் 6 பேர், ஒரு பெண் உட்பட 6 பேர் காயமடைந்து இரவோடு இரவாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரவில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக 4 பேர், பாண்டி என்ற இசைக்கு பாண்டி, ராமர் என்ற ராம ஐயப்பன், பாக்கிய நாகராஜன், சுரேஷ் என்ற சுடலை, இவர்கள் அனைவருமே 22 வயது முதல் 31 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவமானது வாய் தகராறின் தொடர்ச்சியாக ஒரே ஊரை சேர்ந்த நபர்களுக்கிடையே கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் 3 நபர்களுக்கு வெளிக்காயமும் ஒரு பெண் உட்பட 3 நபர்களுக்கு உள்காயமும் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த பகுதியில் இரவிலேயே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுபோன்ற தனி மனித மோதல்களினால் பொது வெளியில் நடைபெறும் அரிவாள் வெட்டு வழக்கம் போல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி சரகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் அடங்கிய திருநெல்வேலி சரகத்தின் காவல்துறை துணைத் தலைவராக டிஐஜியாக இன்று 52வது டிஐஜியாக பதவியேற்ற திருநாவுக்கரசு ஐபிஎஸ்சியிடம் இந்த சம்பவம் குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது இதுபோன்று நடைபெறும் சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி தொடரா வண்ணம் கடுமையான நடவடிக்கைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். 52வது டிஐஜியாக பொறுப்பேற்ற திருநாவுக்கரசர் இன்று திருநெல்வேலி எஸ்பி பிரசன்னகுமார், தென்காசி எஸ்பி அசோக்குமார் மற்றும் தூத்துக்குடி எஸ்பி அபிஷேக் குப்தா மற்றும் குமரி எஸ்பி ஸ்டாலின் ஆகியோருடன் மிக நீண்ட சட்டம் ஒழுங்கு குறித்த மிக நீண்ட ஆலோசனையை தற்போது நடத்தி வருகிறார். ஷர்மிளா, இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது வழக்கம் போல திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.